ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ். இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் பார்க்கலாம். இது ஒரு குவிக் இம்ப்ராம்ப்ட் வீடியோ தான். நான் ஃபாலோ பண்ணுற கம்பெனிஸ், நான் பிக் பண்ண சில ஸ்டாக்ஸோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதை பற்றி நான் ஆல்ரெடி சில போஸ்ட் மேக் பண்ணியிருந்தேன். பட் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ரீச் ஆகாது. அதனால நான் வந்து ஒரு வீடியோவே போடலான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஆஸ்கர் ஹெல்த் அண்ட் நோவோ நார்டிஸ்க் என்னோட யூஎஸ் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற 2 கம்பெனிஸ். குளோபலாக நான் பிக் பண்ண ஒரு ஃபார்மா கம்பெனி அண்ட் ஹெல்த் கேர் கம்பெனி. ரெண்டுமே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸ்டாக் ப்ரைஸஸ் ரெண்டுமே இன்றைக்கி மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு, க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆஸ்கர் ஹெல்த்தோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அவங்க என்ன தான் ரெவன்யூ மிஸ் பண்ணியிருந்தாலும் இபிஎஸ்ல $2.07 per ஷேர் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் அனலிஸ்டோட எஸ்டிமேட்ஸ்லாம் ஒன்றா கேதர் பண்ணி அதை பீட் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத க்ளோஸாக வாட்ச் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ஷேர் ப்ரைஸும் அன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணும். ஆஸ்கர் ஹெல்த்தோட சேல்ஸ் எஸ்டிமேட் வந்து $4.92 billion இருந்தது. பட் இவங்க $4.65 billion தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டிஸ்பைட் அ மிஸ், ஆஸ்கர் ஹெல்த்தோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட இபிஎஸ் $2.07 ரிப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லை. வெறும் பி ரேஷியோ அண்ட் இபிஎஸ் வச்சு நம்ம ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி எடை போட்டுற முடியாது. அவங்க எபிட்டா $727 million ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எம்எல்ஆர் ரேஷியோ இந்த 70.4% அவங்க ரிப்போர்ட் பண்ணது ரொம்பவே எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. மெடிக்கல் லாஸ் ரேஷியோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மெட்ரிக் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் செக்மெண்ட். 70.4% வந்து இவங்க எம்எல்ஆராக வச்சுருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களோட ரீட்டெனன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அவங்க ஆப்ரேட்டட் ப்ராஃபிட்டில் அதிகமாக அவங்களால ரீட்டைன் பண்ண முடியும். யுனைடெட் ஹெல்த் இல்லை அதர் இன்சூரன்ஸ் ஜெயின்ஸ் எடுத்தால் கூட ஹை 70s இல்லை 80s தான் அவங்க எம்எல்ஆர் ரேஷியோ இருக்கும். ஆஸ்கர் ஹெல்த் 70.4% ரிப்போர்ட் பண்ணது நிஜமாலே சூப்பராக இருந்தது. பட் எனக்கு இது சர்ப்ரைசிங்காக இல்லை. மை என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட் தீசிஸ் தட் அ டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் அப்ரோச் டு மெம்பர் மேனேஜ்மெண்ட், கிளைம்ஸ் ப்ராசஸிங் அண்ட் ப்ரொவைடிங் நெட்வொர்க் டிசைன் ப்ரொடியூசர் ஸ்ட்ரக்சரலி லோவர் எம்எல்ஆர் தேன் லெகசி கேரியர்ஸ். அதாவது இவங்களோட என்டையர் டெக்னாலஜி ட்ரிவன் அப்ரோச் இருக்குல்ல, அதாவது மெம்பர்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுலேருந்து அவங்களோட கிளைம்ஸை ப்ராசஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயும் அவங்க டெக்னாலஜி ட்ரிவனாக இருக்கிறனால கண்டிப்பாக இவங்க பழைய ஓல்ட் ஸ்கூல் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுற இன்சூரன்ஸ் ஜெயின்ஸை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கங்கிறத நான் எதிர்பார்த்தேன். ஆஸ்கர் ஹெல்த் இஸ் அ டிஸ்ரப்டர் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் செக்டருங்கிறத நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். அதை இன்றைக்கி ஆஸ்கர் ஹெல்த் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மார்க் பர்ட்டலனி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிஇஓஸ் தட் யூ கேன் எவர் சி. அவரோட கைடன்ஸை கீப் அப் பண்ணியிருக்காரு. ஆஸ்கர் ஹெல்த் இஸ் டெஃபினெட்லி டெலிவரிங். நோவோ நார்டிஸ்க் வருவோம். அவங்க டீசன்ட் செட் ஆஃப் நம்பர்ஸை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெட் சேல்ஸ் வந்து $15.2 billion இருக்குது. எஸ்டிமேட்ஸோட பெட்டராக இருக்குது. கிராஸ் மார்ஜின் 85.9% ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் எஸ்டிமேட்ஸோட பெட்டராக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் $9.4 billion ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்டிமேட்ஸோட வே பெட்டராக இருக்குது. பட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அவங்களோட நான் ரெக்கரிங் ப்ரொவிஷனல் ரிவர்சல்னால தான் வந்து பூஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் ரொம்ப ஹாப்பியாகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பட் இது எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா, அவங்க நம்பர்ஸ் நல்லா இருக்காங்கிறத மார்க்கெட் எதிர்பார்க்கல. மார்க்கெட் இவங்க மறுபடியும் செமிகுலேட்டரில் ஒரு லீடிங் பிளேயராக மாறுவாங்களா, ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக ஆவாங்களாங்கிறது தான் க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. நோவோ நார்டிஸ்க் அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஓரல் GLP-1 அடாப்ஷன் பற்றி பேசியிருந்தாங்க. நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. மார்க்கெட் எதிர்பார்த்ததை இவங்க டெலிவர் பண்ணியிருக்காங்க, ஆர் அட்லீஸ்ட் டெலிவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஆர் கெட்டிங் பேக் இன் டு தட் ஸ்டோரி, தட் நேரேட்டிவ். அந்த நேரேட்டிவை மார்க்கெட் முழுசாக நம்பும்போது நோவோ நார்டிஸ்கில் மீன் ரிவர்ஷன் நடந்து ஷேர் ப்ரைஸ் மறுபடியும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குங்க நான் எதிர்பார்க்குறேன். 2 கம்பெனிஸோட ஃபியூச்சர் நினச்சும் எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஆஸ்கர் ஹெல்த் இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். யூஎஸில் கிட்டத்தட்ட 8% க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் இது சஸ்டெயின் ஆகுதோ இல்லையோ, ஸ்டாக் ப்ரைஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ இல்லையோ, பிஸ்னஸ் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ லாங் டேர்மில் கண்டிப்பாக ஆஸ்கர் ஹெல்த்தோட ஸ்டாக் அவங்க பிஸ்னஸோட கேட்சப் பண்ணுங்க தான் நான் நம்புகிறேன். பேசிகிட்டே இருக்கும்போதே 6.58% க்ரீனாக மாறிடுச்சு. இதை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட தேவையில்லை. நோவோ நார்டிஸ்க்கும் இப்போது $46 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையாங்கிறத நம்ம இப்போ ஷார்ட் டேர்மில் பார்த்து எந்த யூஸுமே கிடையாது. லாங் டேர்மில் இவங்க கேட்சப் பண்ணுறாங்களா இல்லையாங்க தான் முக்கியம். 46.44 பேசிகிட்டு இருக்கும்போது 3% க்ரீனில் வந்திருக்காங்க. இப்படி ஷேர் ப்ரைஸ் மேலே கீழேயும் போகுதான்னு பார்க்கறதுல எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை. உண்மையாக சொல்லணும்னா இவங்க பிஸ்னஸ் எப்படி பண்ணுறாங்க, எவ்ரி குவார்ட்டர் எப்படி ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கறது தான் எனக்கு நிஜமாலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. லாங் டேர்மில் இவங்க ஷேர் ப்ரைஸ் அவங்க பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஸோ ஆஸ் லாங் அஸ் யூர் பிக்கிங் த ரைட் கம்பெனி, ஹை குவாலிட்டி கம்பெனி, தேர் ஷேர் ப்ரைஸ் வில் ஆல்சோ டூ வெல். இதுதான் வந்து நம்மளோட மந்த்ரா. கேபிஐடி டெக்னாலஜிஸ் பற்றி நான் இன்றைக்கி ஒரு போஸ்ட் எழுதியிருந்தேன். ரிப்போர்ட் வந்தோன்னே ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமே நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். வர நிறைய பேர் இன்னும் பார்க்கல. ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி வைல்டாக ஸ்விங் ஆச்சு. $790 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அங்கேருந்து $730 வரைக்கும் விழுந்துச்சு. திரும்ப $790 வரைக்கும் போச்சு. எண்ட் ஆஃப் த டேல 748 முடிஞ்சிருக்கு. பயங்கரமான வைல்ட் ஸ்விங்ஸ். அவங்களோட இந்த குவார்ட்டர் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்தது. அவங்களோட ரிப்போர்ட்டட் நம்பர்ஸ் வர் நாட் பேட், நாட் கிரேட். அவங்க Q4 நெட் ப்ராஃபிட் 22.6% குவார்டர் ஆன் குவார்ட்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 163 crores ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 6% குவார்டர் ஆன் குவார்ட்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 1711 crores ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எபிட்டா 2.5% குவார்டர் ஆன் குவார்ட்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 322 crores ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மார்ஜின்ஸ் 18.8% தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க எபிட்டா மார்ஜின். அண்ட் மேனேஜ்மெண்ட் கொடுத்த மார்ஜின் கைடன்ஸை கொஞ்சமாக ப்ரீச் பண்ணியிருக்காங்க. அதனால் மார்க்கெட் வாஸ் நாட் வெரி ஹாப்பி. FY27 லுக்ஸ் மோர் ப்ராமிசிங் தென் FY26ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் FY26 ஒரு மோசமான வருஷம் தானே. ஆப்வியஸாக அதோட கம்பேர் பண்ணி நாங்கள் பெட்டராக இருப்போம்னு சொன்னால் மார்க்கெட் ரொம்ப எக்ஸைட் ஆகலை.
இருந்தாலும் நாளைக்கு ஏர்னிங்ஸ் காலை நம்ம ஃபுல்லாக கேட்டுட்டு இதில் ஒரு கால் எடுப்போம். 25p கீழே வந்தால் கேபிஐடி வில் அகெயின் பி இன் மை ரேடார். நான் க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு கிடச்ச ரிட்டர்ன்ஸை பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியதான். மறுபடியும் அது அட்ராக்டிவான ஜோனுக்கு வரும்போது நான் அதில் பொசிஷனை பில்ட் பண்ணுவேன். கேபிஐடி எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து என் பொசிஷனை சைஸ் அப் பண்ணி அலோவ் பண்ணிச்சுன்னா ஐ வில் பி ஆக்சுவலி ஹாப்பி. உடனே ஷேர் ப்ரைஸ் ஏறினாலும் என் போர்ட்ஃபோலியோவில் அது ஒரு 3% தான். அது இங்கேருந்து டபுள் ஆனால் கூட என் போர்ட்ஃபோலியோவில் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வரப்போகுது. ஸோ ஐட் ரேதர் சைஸ் அப் மை பொசிஷன். அதுக்கு கேபிஐடி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம். இப்போ 20,000 crore மார்க்கெட் கேப்பில் இருக்குது. அவங்க இபிஎஸ் 23.2 ரிப்போர்ட் பண்ணோன்னே பி ரேஷோ ஏறி போயிருச்சு. ஸோ அவங்க 30p ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 25pனா இங்கேருந்து ஒரு 20% கரெக்ஷன். ஸோ கிட்டத்தட்ட நான் வாங்கின விலையோட இன்னும் கீழே வந்தால் தான் நான் கேபிஐடியில் மறுபடியும் பொசிஷனை பில்ட் பண்ணுவேன். பிகாஸ் வேல்யூவேஷன் மேக்ஸ் மீ திங்க் ஸோ. நான் ஷேர் ப்ரைஸை வச்சு பார்க்கல, வேல்யூவேஷன் வந்து நான் 650 கீழே வந்தால் தான் வாங்கணுங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஸோ நான் முதல்ல வாங்கின பர்ச்சேஸ் ப்ரைஸை விட இப்போ கேபிஐடி கீழே வந்துச்சுன்னா ஐ வில் அகெயின் வென்ச்சர் இன் டு இட். நாட்கோ ஃபார்மா அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பற்றி நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். நாட்கோ ஃபார்மா பற்றி ரொம்ப நாள் ஆச்சு பேசி, அதனால் பேசுவோமேன்னு எடுத்து வந்திருக்கேன். நோவோ நார்டிஸ்க் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது என் ஞாபகம் வந்துச்சு. சரி, இது என்ன ஷேர் ப்ரைஸில் இருக்குன்னு பார்த்தா 1150 ரூபாயில் இருக்குது. இது 800 rupees ஒரு பிலோ இருக்கும்போது நான் வாங்க ஆரம்பித்தேன். அதுக்கு மேலேயும் வாங்கியிருக்கேன். அப்போது சிங்கிள் டிஜிட் பியில் இருந்தது. நிறையா வாட்டி நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் வீடியோஸ்லாம் கூட நான் பண்ணியிருக்கேன். நாட்கோ ஃபார்மா இப்போ 13.2pயில் இருக்குது. நாட்கோ ஃபார்மா 1300 1200 வாங்கின என்னோட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் கீழே வரும்போது எனக்கு இதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த கம்பெனி கொஞ்சம் பயமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ மறுபடியும் வாங்கலாமான்னு என்கிட்ட கேட்குறாரு. அவரே என்கிட்ட ஒரு அட்வைஸாக தான் கேட்குறாரு தவிர நான் சொல்கிறத அவர் கேட்டு எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா கீழே இருக்கும்போது வாங்கலான்னு சொன்னும்போது அது கேட்கல. இப்போ வாங்காதீங்கன்னு சொன்னாலும் அவர் கேட்பாரான்னு தெரில. பட் அவர் ஷேர் ப்ரைஸை பார்த்து தான் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணிக்கிறதும் கம்மி பண்ணிக்கிறதும் பண்ணுறாருங்கிறது க்ளீனாகவே தெரியுது. மொமெண்டம் சேஸராக இருக்கார். ஸோ இஸ் அ மொமெண்டம் இன்வெஸ்டர். ஆனால் அவர் மொமெண்டம் இன்வெஸ்டர்னு தெரியாமல் அவர் வந்து செயல்பட்டுருக்கார். நீங்கள் மொமெண்டம் இன்வெஸ்டரா இல்லை வேல்யூ இன்வெஸ்டராங்கிறத யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு கம்பெனி நல்ல க்ரோத் கொடுக்கறனால அவங்களுக்கு இந்த வேல்யூவேஷன் கொடுத்து வாங்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, இல்லை ஷேர் ப்ரைஸ் மேலே போக போக ஓகே இது இன்னும் கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு இருக்குது அதனால் வாங்குவோங்கிறத யோசிச்சு டிசைட் பண்ணுறீங்களாங்கிறத ஒரு வாட்டி கேட்டு பாருங்கள். நாட்கோ ஃபார்மா என்னோடய போர்ட்ஃபோலியோவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஸ்டாக். இப்போது எனக்கு இதில் வாங்கணுங்கிற எந்த விதமான ஐடியாவும் இல்லை. ஏன்னா இவங்க பிஸ்னஸ் பெரிய லெவலில் இம்ப்ரூவ் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சயின்ஸ் இன்னுமே தெரில. ஷேர் ப்ரைஸ் நல்லா மேலே போயிட்டுருக்கு. சிங்கிள் டிஜிட் பியில் எதுக்கு இதை விட்டு வைக்கணும்னு மார்க்கெட் மேபி யோசிச்சிருக்கலாம். ஃபார்மா செக்டரே ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறனால இதையும் தூக்கி வச்சிருக்கலாம், என்ன வேணால் காரணமாக இருக்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அதனால் இன்றைக்கி 3% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் போன்ற பெரிய லார்ஜ் கேப் கம்பெனி 3-4% மேலேயும் கீழேயும் போகிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டோரி தான். 12 lakh crore மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி. இங்கேயுமே நான் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கேன். என்னோட என்டையர் இந்தியன் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி 15% க்ரீனில் தான் முடிஞ்சிருக்கு. ஐடிசி அண்ட் சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸ் 2 companies ஆர் இந்த ரெட் ஃபார் மீ. மீதி எல்லாமே இன்க்ளூடிங் சிப்லாம் பாசிட்டிவாக மாறி இருக்குது. ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங்கோட ரிசல்ட்ஸ் இன்னுமே வரல. நான் இது வரைக்கும் பார்த்துட்டே தான் இருந்தேன், இன்னும் வரல. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிஞ்சோன்னா மேபி வரலாம். அதை நம்ம நாளை வீடியோவில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். கேபிஐடியோட ஏர்னிங்ஸ் காலையும் கேட்டுட்டு நாளை வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் இன்னுமே என்னோட எக்ஸல் ஷீட்டில் அப்லோட் பண்ணல. வீக்கெண்ட்லையோ இல்லை நெக்ஸ்ட் வீக்கெண்ட்லையோ நான் மறுபடியும் ஒரு போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ போடும்போது அதையும் இன்க்ளூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். குளோபல் போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது 34% க்ரீனில் இருக்குது. இது முக்கியமான காரணம் நெபியஸ் 123% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது பார்க்கும்போது கை துருங்குது. கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாமோ, 17% வெயிட்டேஜ் ஆயிடுச்சு, ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ்டாக இருக்குமோன்னு தோணுது. பட் லாங் டேர்மில் இது $100 billion மார்க்கெட் கேப் ஆகும் தான் நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். அப்போ எதுக்கு நான் வந்து இந்த ஃப்ளவரை கட் பண்ணணுன்ட்டு அப்படியே விட்டு வச்சுருக்கேன். ஆஸ்கர் $19 இருக்குது, 49% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. $12 கிட்ட மார்க் பர்ட்லனி சிஇஓவே ஷேர்ஸ் வாங்கியிருந்தார். கிட்டத்தட்ட 12 million ஏதோ ஒரு அமௌண்ட் வாங்கியிருந்தார். அதை பற்றி நம்ம ஒரு வீடியோவில் கவரும் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து ஒரு 6 weeks கூட ஆகலன்னு நினைக்கிறேன், 5 weeks இருக்குன்னு நினைக்கிறேன். ஷேர் ப்ரைஸ் 50% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்போ அவர் எவ்வளோ பெரிய ரிட்டர்ன் பார்த்துருப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள். ஆஸ்கர் ஹெல்த்லையும் நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இப்போதைக்கு யூஎஸ் மார்க்கெட்ஸில் நான் சோஃபையில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அது மட்டும் தான் நல்லா இருக்குது. அண்ட் அது மட்டும் தான் எனக்கு நெகட்டிவ்லையும் இருக்குது. அதனால் மட்டும் நான் இதை வாங்கலை. வேல்யூவேஷன் வைஸ் மீதி எல்லாமே ஒரு டீசென்ட் ரன் அப் கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் டேக்கேட்க்கு அப்புறம் வார் முடிய போகுதுன்னு இப்போ நியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கரெக்ட் ஆகும். எல்என்சி ரிலேட்டட் நேரேட்டிவ் தான். ஸோ கண்டிப்பாக கரெக்ட் ஆகும்போது ஐ வில் என்டர் பேக் இன் டு இட். அண்ட் கிரிப்டோ பற்றி இப்போதைக்கு நான் யோசிக்க தேவையில்லை. வி ஆர் ஸ்டில் இந்த கிரிப்டோ வின்டர், கிரிப்டோ ஸ்ப்ரிங்கு, சம்மர்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. மறுபடியும் ஒரு ஃபியூ இயர்ஸ் டவுன் தி லைன் ப்ரைஸஸ்லாம் மேலே போகும். பிளாக் செயின் டெக்னாலஜியில் நான் ரொம்பவே புல்லிஷாக இருக்கேன். ஸோ பிட்மைன் இமர்ஷன், கேலக்ஸி டிஜிட்டல்லாம் நான் இன்னுமே நிறையா ரிட்டர்ன்ஸ் வருங்கிற எதிர்பார்ப்போடு தான் இன்வெஸ்டடாக இருக்கேன். நீங்கள் இந்தியன் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ அண்ட் யூஎஸ் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுறீங்களா, இல்லை ஒன்லி இந்தியன் ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எந்தெந்த கம்பெனிஸும் க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, புதுசாக அடிஷன்ஸ் பண்ணுறீங்களா, இல்லைனா வந்து ஏற்கனவே இருக்கிற ஸ்டாக்ஸ்லேயே ஆவரேஜ் பண்ணுறீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் இந்த டாப்பிக்கை நான் வந்து ஒரு வீடியோவில் கவர் பண்ணணும்னு யோசிச்சிருந்தேன். ஸோ யுவர் கமெண்ட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ டு கிரியேட் கண்டென்ட்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.